பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். என்னங்க நீங்க அத மறக்கவே மாட்டீங்களா? திரும்ப திரும்ப அதையே நினைச்சு ஏன் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? அவர்தான் அப்படி நாகரிகம் தெரியாம நடந்துகிட்டாரு. நாம மனசறிஞ்சு யாருக்கு எந்த துரோகம் பண்ணல. வேணும்னே நாம ஏதாவது செஞ்சோமா? சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. ஜோதி ஒத்துக்காததுக்கும் ஆனந்த் தற்கொலை வரைக்கும் போனதுக்கும் நீங்களா காரணம்? அவர் மகனோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு ஜேபி ஆசைப்பட்ட மாதிரி தானே நாமளும் நம்ம ஜோதியோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். இதுல என்ன தப்பு? மத்தவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசினாலும் நாம நம்ம நிலையில இருந்து மாறக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு நாம கவலைப்பட ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் கூட நாம நிம்மதியா இருக்கவே முடியாது. நமக்கு சரின்னு பட்டத நாம செஞ்சோம். நீங்க இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஈஸ்வரி, அவ்வளவுதானா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? லாயர் சார் சொன்னதுக்காகவா நான் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு நீ நினைக்கிற? பின்ன வேற என்ன? லாயர் சார் என்கிட்ட நடந்துகிட்டதுக்காக தம்பி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. என்னைக்கும் இப்படி அவன் பேசினதில்ல. எப்பவும் எனக்கு ஆதரவா தான் பேசுவான். என்ன நடந்தாலும் என் பக்கம் நிப்பான்.
அப்படி இருந்த அவன் நான் ஃபீல் பண்றது சரியில்லைன்னு சொல்றான். லாயர் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அவன் புதுசா இப்படி நடந்துகிட்டது எனக்கு அதிர்ச்சியாவும் வேதனையாவும் இருக்கு. என் தம்பி என்னை விட்டு கொடுத்து பேசிட்டான். அவனை மறந்து அவன் பேசினானா இல்ல என்ன மறக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசினானா? ஈஸ்வரி, அவன் எப்போ என்ன பார்த்து இப்படி பேசினதில்லை. இப்போ அவன் மறந்துட்டானா இல்ல நான் தாழ்ந்துட்டானா? அது நம்ம ஜோதி விஷயத்துல உங்க மேல ஜேபி எவ்வளவு வருத்தப்படுறாரோ அதே மாதிரி உங்க தம்பி உங்க மேல வருத்தப்படுறாரு. உங்க கூட பிறந்தவரே உங்க மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. என்ன பண்ண சொல்றீங்க? எப்பவும் எல்லா விஷயத்திலும் என்ன புரிஞ்சுக்கிறவன் இப்போ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் தெரியல. ஜெயந்தன் இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது என்னவோ இது இப்ப பேசுற மாதிரி தெரியல. அவன் மனசுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருந்த எண்ணங்கள் தான் இப்படி வார்த்தைகளை வந்திருக்க நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் எங்களுக்குள்ள வாய்ச்சண்டை கூட வராததுனால இது பெருசா தெரியுது என்னமோ எனக்கு தெரியல. என்ன விஸ்வா, ஜேபி சார் என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்ல, அந்த ஜேபி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்னதான் சொன்னாரு? நட்பு ரீதியா என்ன சந்திக்கணும். திடீர்னு என் கூட அப்படி என்ன நட்பு எனக்கு புரியல. என்னமோ தத்துவம் சொன்னானே, எதிரிக்கு எதிரி நண்பங்கிறான், அவசரமா பார்க்கணுங்கிறான், அவசியமா பேசணுங்கிறான். ஒன்னும் புரியலடா எனக்கு. ஆனா ஒண்ணு ஜோ, அந்த ஆள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவனை பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மிதிக்க முடியல. வெரி டேஞ்சரஸ் ஃபிலோ. அவன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரியல. போடா, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. இப்ப ஜேபிக்கும் வசந்தன் சாருக்கும் கொஞ்சம் ஊடல் வரசல். டேர்ம் சரியில்லை, அந்த கூட்டணியில அவருக்கு மரியாதையும் இல்லை. அதனால தான் அவன் கூட்டணியில சேரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆச்சரியமா இருக்கா? அப்படி என்ன அவசியம்? அங்கேயும் லவ் மேட்டர் தான். ஜேபியோட பையன் ஆனந்த் வசந்தன் சாரோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, that's interesting. ஜேபி பொண்ணு கேட்டு வசந்தன் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு, எனக்கு இப்ப கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, ஆனந்த நான் லவ் பண்ணல, நான் ஒன்லி ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன்னு சொல்லிட்டா. நாம பொண்ணு கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு ஜேபிக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அதனால அவருக்கு ஏகப்பட்ட கோபம், ஜோதி மேலையும் வசந்தன் சார் மேலையும். சரித்திர காலத்திலயும் இதிகாச காலத்திலயும் இந்த இன்டர்நெட் காலத்திலயும் ஆவதும் பெண்ணாலதான் அழிவதும் பெண்ணாலதான். அதுவும் இல்லாம ஜேபியோட பையன் ஆனந்த் காதல் தோல்வியை தாங்கிக்க முடியாம சூசைட் வரைக்கும் போயிட்டான். கடைசியில எவ்வளவோ போராடிதான் அவன் உயிரை காப்பாத்தினாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வசந்தன் குடும்பத்து மேல ஜேபிக்கு ரொம்ப ஆத்திரம். அவரோட கிரிமினல் மூளையை யூஸ் பண்ணி அவங்கள பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவரோட பிரெயின் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுது. அது சரி, இவ்ளோ டீடைல்ஸ் நீ எப்படி கேதர் பண்ண? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கீதா, அவ வந்தனாக்கு ரொம்ப க்ளோஸ். மேரேஜுக்கு போன்ல இன்வைட் பண்ணிருக்கா. அப்பா அடிச்சிட்டு இருக்கும் போது லீக் ஆன விஷயம் தான் இது. கீதா எனக்கும் க்ளோஸ் இல்லையா, அதனால தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கொட்டிட்டா. குட், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சோ நான் ஜேபிய அவசியம் மீட் பண்ணி ஆகணும். டீ சாப்பிடுறியா? அப்படியே எனக்கு ஒரு டீ சொல்லு. உனக்கு நான் டீ சொல்லணும். அன்னைக்கு உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆடு புலி ஆட்டம் ஆடுன்னு என் புத்திய, என் வயசுக்கு அதை சொல்லக்கூடாது, என்னை வம்புல மாட்ட விட்டு போயிட்டியடா. மாதவா, தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ள போனேன்னா அங்க வாட்ச் இருந்தது பார்த்தேன். ஓடுதால் இடத்துக்காக எடுத்தேன். பார்த்தா நல்ல கம்பெனியா இருந்தது.
ஆட்டோமேட்டிக் வேற. சரி இதுல என்ன தப்புன்னு எடுத்து பாக்கெட்ல வச்சேன். எனக்காக எடுத்து வச்சுன்னு பாக்குறியா? ஏய் என் புள்ளியும் செலவுக்கு காசு பணம் கொடுக்கறது இல்ல. அங்க பட்டு என்ன வாழுதா? உன் நிலைமையும் அதுதான். 2 பேருக்கும் செலவுக்கு ஆகுமென்னு தான் எடுத்து வச்சேன். வேற ஒண்ணும் இல்லடா. வாட்சுக்குமே வித்துன்னு வச்சுக்க, ஆளுக்கு 50-50. நீ திருந்தவே மாட்டியா? தெரியாம தான் கேக்குறேன். மாறவே மாட்டேன்னு யார்கிட்டயே சத்தியம் பண்ணிருக்கியா? திருடுறது பாவம் இல்லையா? என்ன உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கையடிச்சது கைய வச்சுட்டேன். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். கருதல. மாதவா, பழசெல்லாம் மறந்துடாத. நாம ஒன்னா கல்லு உடைச்சது, களி தின்னது, கம்பி எண்ணது. எனக்கு புத்தி சொல்றது இருக்கட்டும். ஜெயில் வாழ்க்கைய ஒரு நிமிஷம். வாய மூடிட்டு சும்மாறா முட்டாள். ஜெயிலுக்கு போன பத்தி பெருசா பேசிட்டு இருக்க. நாம என்ன காசி யாத்திரையா போனோம்? வாய மூடா. இல்லாதியா சொல்ற? நீ யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். உங்க வீட்லயும் வந்து சொல்லுவேன், உன் மருமகிட்டும் சொல்லுவேன். உனக்கு டீ சொல்லிடுறேன்டா. ஒரு டீ போடப்பா. அப்படியே 4 பொறையும் எடுத்துட்டாப்பா. பொறை வருதுடா. டே ஏண்டா மாதவா, என்ன நாயின்னு சொல்லாம சொல்றியா? சொல்லிக்கோ. எனக்கு நான் போச்சு, எனக்கு தெரியாதா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. டீ போற பொறை ஊற வச்சு சாப்பிடு. ஐயோ என் முன்ஜென்மத்து பாவண்டாங்க. சரி வர பார்க்கலாம்டா. இனிமே ஜெயில பத்தி நீ பேசின. ஜெயிலுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா. ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா, அப்புறம் மாட்டிக்கிட்டானா. அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மாதவா, சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே சமாளிச்சு அனுப்புறேன். இது அபார் பஞ்சாச்சாரம். நீ திருந்தவும் வேண்டாம், மாறவும் வேண்டாம். நான் உனக்கு புத்திமதி சொல்லவும் வேண்டாம். நீ அதை கேட்கவும் வேண்டாம். மறுபடியும் என் வீட்டு பக்கம் வந்து நீ எதையும் பேசாம இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள நட்பு கூட இல்ல. வெளியே சொல்ல முடியாத ஒரு இடத்துல நம்ம பழகி தொலைச்சிட்டோம். அதை பயன்படுத்திக்கிட்டு இப்படி கொடுமைப்படுத்துறியடா. இது உன் தப்பு இல்ல, என் தப்பு இல்லப்பா, கடவுளோட தப்புப்பா. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் காசு கொடுத்துறேன். இன்னும் 4 புறவை என்ன கூட உனக்கு கொடு. ஹலோ, மேனகா இருக்காங்களா? நான் மேனகா தான் பேசுறேன். நீங்க? ஹலோ, நான் பத்மினி பேசுறேன். இந்த லினோலெக்ஸ் கம்பெனி இன்டர்வியூல மீட் பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? ஓ நீங்களா? மார்க்கெட்டிங் கூட பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? காயத்ரின் சிஸ்டர் இருக்கதா சொன்னீங்களே. பரவாயில்லையே, இவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோன் கால்? எனிதிங் ஸ்பெஷல்? ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை. அந்த கம்பெனியில் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தேன். வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான். அப்படியா? எனக்கு ரிஜெக்டட் கார்டு வந்து 3 நாள் ஆச்சு. அப்போ உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட். இப்போ ஃபோன் பண்ண மாதிரி அப்பாயின்மெண்ட் கார்டு வந்ததும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும். ட்ரீட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். மேனகா, உங்க கூட பேசினது எனக்கு ஆறுதலாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இந்த இன்டர்வியூக்கு ஆர்டர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் உங்களுக்கு தான். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுனால உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எனிவே, நான் திரும்பவும் ஃபோன் பண்ணேன்னா இந்த வேலை கிடைச்சிருதுன்ற நல்ல நியூஸோட தான். ஆல் தி பெஸ்ட் பத்மினி. தேங்க்யூ. பை பை. இந்தாங்க. மா, நீ எவ்வளவு ஃபோன் பண்ற, எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற, இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்குமா? இந்த காலத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படிப்பு அவசியம். அதை விட உத்தியோகம் ரொம்ப அவசியம். இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்குமா? நான் கும்பிடுற தெய்வம் உனக்கு கைவிடாது. தைரியமா போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ்.